அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 20 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தோம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். அதுமாதிரி சில தவறுகள் குறிப்பாக டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டேட்டஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டேட்டஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இது வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சுது. நம்ம நேற்று வீடியோக்கு நிறைய நண்பர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. அவங்க அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தனிப்பட்ட முறைன்னு சொல்ல, எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ண கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நான் கமெண்ட்டுக்கு எதுக்கு பதில் சொல்லலை, முக்கியமாக காரணம் வந்து கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன், பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பங்கு வேதாந்தா லிமிடெட். 446 ரூபா காயின் பேஜ். நீங்கள் டிவெண்ட் தருவோம்னு சொன்னாங்க. அதேமாதிரி நல்ல டிவெண்ட் தான் தராங்க. கிட்டத்தட்ட 16 ரூபா ஒரு ஷேருக்கு டிவெண்டாக தராங்க. காயின் பேஸ்க்கு டிவெண்ட் பார்த்தீங்கன்னா 3.5% வருது. இது வந்து ஒரு டிவெண்ட் தான். இது போன 2-3 டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நல்ல டிவெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான் இந்த வேதாந்தா. பட் என்னென்னா கடன் வாங்கி கொஞ்சம் ரிசர்வ்லேருந்து தான் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த டிவெண்ட்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 27 ஆகஸ்ட் 2025. 27 ஆகஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி. ஸோ அன்றைக்கி லீவாக இருக்கும். ஸோ அதனால் 26 ஆகஸ்ட் 2025 தான் எக்ஸ்டேட்டு. ஏன்னா லீவில் வந்தனால, லீவ் வரலன்னா ரெண்டுமே ஒரே நாளாக இருக்கும். செக்டார் வந்து டைவர்சிஃபைடு மெட்டீரியலில் இருக்காங்க வேதாந்தா லிமிடெட். கம்பெனி பார்த்தீங்கன்னா 16 ரூபா டிவெண்ட் தராங்க. மொத்தமாக எவ்வளோ டிவெண்ட் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6256 கோடி மொத்தமாக டிவெண்டாக தர போகிறாங்க. பட் இந்த லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் அவங்க சம்பாதிச்சது 4457 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. பட் கொடுக்குறது 6256 கோடி, கிட்டத்தட்ட 1200 கோடி அதிகமாக தான் டிவெண்ட் தராங்க. ஸோ ரிசர்வு இல்லைனா கடன் வாங்கி இப்படி ஏதாவது பண்ணி டிவெண்ட் தராங்க. பட் டிவெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த டிவெண்ட் வந்து கம்பெனிக்கு தேவை, அதாவது ப்ரொமோட்டருக்கு தேவை. சாரி, கம்பெனின்னு சொல்கிறேன், கம்பெனி சொல்லவே கூடாது. ப்ரொமோட்டருக்கு தான் தேவை. ஸோ ப்ரொமோட்டர் வந்து இன்னொரு கம்பெனி, அது ஒரு கம்பெனி தான், பட் அது இன்னொரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு கடன் நிறைய இருக்குது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இவங்க ப்ரொமோட்டர்னால இவங்களே டிவெண்டாக போட்டு அந்த டிவெண்ட் பணத்தை எடுத்து கொண்டு போய் அந்த கடனை அடைக்க போகிறாங்க. பட் இது வந்து இது வேதாந்தாக்கு போகாது, வேதாந்தாவோட ப்ரொமோட்டருக்கு போகும். ப்ளூ கார்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட் காயின் பேஸ் 30 ரூபா. 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் ஏறி 10 இருக்கிறத ஒன்றா மாத்திராங்க. ஒரு ஸ்டாக் 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கான ரெக்கார்ட் வந்து 29 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டார் வந்து மீடியா என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்காங்க ப்ளூ கார்ட் என்டர்டெயின்மெண்ட். பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 13,355 ரூபா காயின் பேஸ். 110 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட். வீர் ஹெல்த் கேர் லிமிடெட் 22 ரூபா காயின் பேஸ். 20 லட்சத்துக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. டிரான்ஸ் ரயில் லைட்டிங் லிமிடெட் 792 ரூபா காயின் பேஸ். 837 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. டெக்ஸ்மேக்கோ ரயில் இன்ஜினியரிங் லிமிடெட் 142 ரூபா காயின் பேஸ். 103 கோடியே 14 லட்சத்துக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது லீப் கெயின் ரயில் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட். யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் லிமிடெட் 204 ரூபா காயின் பேஸ். 5 கோடியே 63 லட்சத்துக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது ஹாலிபர்டான் ஆஃப் சோர்ஸ் சர்வீஸ் இன்க், அது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹெச்இசி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 159 ரூபா காயின் பேஸ். 7 கோடியே 15 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது அட்வைட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 686 ரூபா காயின் பேஸ். 45 கோடியே 32 லட்சத்துக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ். வாட்டேக் வபாக் லிமிடெட் 1619 ரூபா. 46 கோடியே 50 லட்சத்துக்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது ரினியூ சிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நான் தமிழில் போட்ட மாதிரி அந்த எலக்ட்ரான் இன்டர்நேஷனல் இந்த ஸ்டாக்கை பற்றி தான் இப்போ வந்து பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. நிறைய நண்பர்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கியே இருப்பாங்க, நல்ல ப்ராஃபிட்லேயே இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஸ்டாக் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா விற்க சொல்ல போகிறதில்ல. அதேமாதிரி ஸ்டாக்கை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நான் வாங்க சொல்ல போகிறதில்ல. முழுக்க இந்த ஸ்டாக்கில் உள்ள சில நிறை குறைகளை மட்டும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஸ்டாக் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ, முக்கியம் பார்த்தீங்கன்னா புகையிலை பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க பிராண்டு, நல்ல நார்மல் பிராண்ட் இருக்குது, லக்ஸுரி பிராண்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி இதான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அவங்க வெப்சைட்டை பார்த்தா இதுதான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ வாங்க மேற்கொண்டு கம்பெனியில் மேற்கொண்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த கம்பெனி கொடுத்த ரிட்டர்ன் தான் முக்கியமான பேசும் பொருளாக இருக்குது. கடந்த ஆகஸ்ட் 2024, போன வருஷம் இதே ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 10 பைசா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு இன்றைக்கி 383 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 34,700% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு வருஷத்தில். அதுதான் முக்கியமானது. ரிட்டர்ன் பெருசாக கொடுத்தது கூட பெரிய விஷயம் இல்லை. பட் கொடுத்தது வந்து குறுகிய காலத்தில், அதுவும் ஒரு வருஷத்தில் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே அப்பர் சர்க்கியூட்டில் தான் இருக்குது, டெய்லி அப்பர் சர்க்கியூட்டு. ஸோ இப்படி ஒரு ஸ்டாக்குனாவே அது என்றைக்கும் பிரச்சனைக்குரிய ஸ்டாக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் ரெண்டுமே பிரச்சனைக்குரியது. பட் டெய்லி போகுது, அதுவும் கடந்த 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து போகுதுன்னா சம்திங் ராங்குங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே குறை சொல்ல மேற்கொண்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 61,000
61,286 கோடின்னு போட்டிருக்கு. பட் ஆக்சுவலி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 123 கோடியாக தான் இருந்திருக்கணும். பட் இந்த ஷேரோட ப்ரைஸ் வேல்யூ அதிகரிக்க அதோட மார்க்கெட் கேப்பும் அதிகரிச்சுட்டு இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு பெரிய லார்ஜ் கேப் ஸ்டாக்னு நினைப்பீங்க. பட் இது லார்ஜ் கேப் ஸ்டாக்லாம் கிடையாது, இது ஒரு பெரிய ஸ்டாக் தான். அதுமாதிரி இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலில் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் ஸ்க்ரீன் வெப்சைட்டில் தான் பார்த்தேன். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள தான் பார்த்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா ROCலாம் சுத்தமாக எதுவுமே இல்லை. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1 போட்டிருக்கு. ஸ்டாக் இப்போ 383 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க என்ன மாதிரி ரிட்டர்னு. ரிசர்வாக பார்த்தீங்கன்னா 38 லட்சம் ரிசர்வ் வச்சுருக்காங்க. கடனாக பார்த்தீங்கன்னா 2,51 லட்சம் கடன் இருக்குது. டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.02 கிட்டத்தட்ட டெட் ஃப்ரீ ஸ்டாக்னு சொல்லலாம். கேஷ் ஈக்குவலண்டாக பார்த்தீங்கன்னா 2,64 லட்சம் வந்து இப்போதைக்கு கேஷ் வச்சுருக்காங்க. நான் அதை சொல்கிறது ஜூன் இந்த டைமில் சொல்கிற மாதிரி. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 69,60 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 70 கோடிக்கிட்ட என்னமோ ப்ராஃபிட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 880 15க்குள்ளே இருக்கணும்பாங்க. 880 எந்தளவுக்கு ஓவர் வேல்யூவான ஸ்டாக்குன்னு பார்த்துக்கோங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 60%, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 38%. இது ரெண்டுமே சூப்பராக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்குல்ல, ஒரு 60% ப்ரொமோட்டரும் வச்சுருக்காங்க, எஃப்ஐஎஸ் ஒரு 38% வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2% தான் பப்ளிக்கிட்ட இருக்குது. 2% குறைவாக தான் பப்ளிக்கிட்ட இருக்குது. மிச்சது எல்லாம் ப்ரொமோட்டரும் எஃப்ஐஎஸும் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். 2024 டிசம்பர் 2024 பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி இந்த கடந்த ஒரு 3 குவார்ட்டர் தான் கம்பெனி ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டே கிடையாது, சேல்ஸும் கிடையாது. அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்த கம்பெனி கடந்த 2-3 குவார்ட்டர் தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. டிசம்பர் 2024 13 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சரி, டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணாங்கன்னா ₹1 கூட டேக்ஸ் பே பண்ணல, 13 கோடி லாபம். அடுத்து மார்ச் 2025 43 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 43 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்களே, ஏதாவது கொஞ்சமாக டேக்ஸ் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தா அதுலேயும் ₹1 கூட டேக்ஸ் கட்டல. 43 கோடி ரூபாயும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. இப்போ இந்த ஜூன் 2025 இப்போ முடிஞ்ச ஜூனில் பார்த்தீங்கன்னா 73 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 1% கிட்டத்தட்ட 75 லட்சமா 73 லட்சமா என்னமோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ 1% மட்டும் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. இதுக்கும் டொபாக்கோ பிஸ்னஸில் இருக்காங்க. டொபாக்கோவில் என்ன மாதிரி ஜிஎஸ்டி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய டேக்ஸஸ்லாம் இருக்குது. இவ்வளோ டேக்ஸையும் தாண்டி இவங்க எப்படி இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு தெரில. மேபி எக்ஸ்போர்ட் எதுவும் பண்ணாங்கன்னா என்னன்னு தெரில. எக்ஸ்போர்ட் பண்ண கூட டேக்ஸ் கொஞ்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இது கொஞ்சம் டவுட்டாக இருக்கா. ஸோ அடுத்து ஒரு டவுட்டாக தான் சொல்கிறேன். நான் வந்து இது ஒரு கோர்வையாக இருக்காது, கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன். பட் எல்லாமே ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட அதர் அசெட்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்வென்ட்ரி பார்த்திங்கன்னா 42 கோடி இன்வென்ட்ரி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ட்ரேட் ரிசீவபிள் 124 கோடி. கம்பெனி ப்ராஃபிட் பண்ணதே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 மாதத்தில் தான் அவங்க ப்ராஃபிட்டே பண்ணியிருக்காங்க. 13 கோடி 43 கோடி 72 கோடி. ஸோ எல்லாத்தையும் சேர்த்தா கூட பார்த்திங்கன்னா ஒரு 120 கோடி 125 கோடின்னு வச்சுக்கோங்க ப்ராஃபிட்டு. கடந்த 3 மாதத்தில் 3 குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. அதாவது கடந்த ஒரு வருஷத்தில் 125 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இவங்க ட்ரேட் ரிசீவபிள் பார்த்திங்கன்னா 124 கோடி. ஸோ இவங்க பண்ண ப்ராஃபிட்டு இது வரைக்கும் இவங்க அக்கௌண்ட்டுக்கு வரல. நான் சேல் பண்ணிட்டேன், பணத்தை எல்லாம் பண்ணிட்டேன். பட் பார்ட்டி வந்து எனக்கு ஆப்போசிட் பார்ட்டி இன்னுமே எனக்கு பேமெண்ட் தரணும், 127 கோடி எனக்கு வரணும். நான் பண்ண ப்ராஃபிட்டு வெளியே தான் இருக்குது, என் கையில் இன்னும் வரல அப்படிங்கிற லாஜிக்கில் தான் இருக்குது. கேஷ் ஈக்குவலண்டாக ஒரு 3 கோடி வச்சுருக்காங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா 3 கோடி கையில் கேஷ் வச்சுருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது 3 கோடி வச்சுருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். அதுமாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷனில் பார்த்திங்கன்னா 72 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த ஜூனில் பண்ணியிருக்காங்க 72 கோடி. பட் ரிசீவபிள் பார்த்திங்கன்னா 99 கோடி. இவங்க ப்ராஃபிட் பண்ணதே 72 கோடி, ஆனால் 99 கோடி இவங்களுக்கு இன்னும் வரணுங்கிறாங்க. ஸோ இவங்க பண்ண ப்ராஃபிட்டு ஒன்லி பேப்பரில் தான் இருக்குது, இன்னும் இவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல. நான் சேல் பண்ணிவிட்டேன், பட் பணம் இன்னும் வரல. பெரும்பாலும் இந்த காலத்தில் மார்க்கெட்டில் ஒரு கடனை கொடுத்துட்டு வாங்குறது பெரிய விஷயம். 90% பணம் வரவே ஒரு 50% பணம் வரதே பெரிய விஷயம். பட் இவங்க பண்ண ப்ராஃபிட் எல்லாமே வெளியே தான் இருக்குது, இவங்க கையில் இல்லை. அதேமாதிரி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து ஷேர் இஷ்யூவும் பண்ணியிருக்காங்க. ரீசனாக ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13 கோடியே 60 லட்சம் ஷேரை பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் வாரண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஈக்விட்டியாக. அது பார்த்திங்கன்னா 13 கோடியே 60 லட்சம் ஷேரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது போக ஜனவரி 23 பார்த்திங்கன்னா 2 கோடியே 26,40,000 ஷேரை வந்து ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 13 கோடி ஒரு 2 கோடி கிட்டத்தட்ட 15 கோடி ஷேரை என்னமோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஜனவரி மாதத்தில் மட்டும். ஸோ இவங்க ஈக்விட்டி கேபிட்டல் பார்க்கலாம் 2015-16 தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய டேட்டா இல்லை இந்த கம்பெனியில். ஸோ அப்போலாம் 1 கோடியாக இருந்த ஈக்விட்டி கேபிட்டல் இப்போ பார்த்திங்கன்னா சடனாக பார்த்திங்கன்னா 160 கோடி. ஸோ அவ்வளோ அளவுக்கு ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்கிறது இது காட்டுது. ஸோ நிறைய ஷேரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். ஒன்று ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ்லையும் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று கன்வர்ஷன் ஆஃப் வாரண்ட்லேயும் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த கம்பெனி மொத்தம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாக் இப்போதைக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 159 கோடி 85 லட்சம் ஷேர் வந்து மொத்தமாக அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ஷேரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க டோட்டலாக இது வரைக்கும். இந்த இஷ்யூ பண்ண ஷேரில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 58,64,000 ஷேர், 1 கோடியே 158 கோடியே 64 லட்சம். ஸோ 159 கோடி வந்து மொத்தமாக ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 158 கோடி ஷேர் பார்த்திங்கன்னா
லாக்இன் பீரியடில் தான் இருக்குது, லாக்கில் தான் இருக்குது. அதாவது லாக் பண்ணி வச்சுருக்காங்க, லாக்இன் ஷேருன்னு சொல்லுவாங்க. அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க விற்க முடியாது. ஸோ இப்போதைக்கு அவங்க ஷேர் பார்த்திங்கன்னா முக்கியமாக ப்ரொமோட்டர் கையில் இருக்குது, பப்ளிக் கையில் இருக்கிறதுலையும் ஒரு 99% ஷேர் வந்து லாக்காக இருக்குது, அதை சேல் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் புழக்கத்தில் இருக்க ஷேர் பார்த்திங்கன்னா 1,21,00,000 ஷேர் தான் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ரொட்டேஷனில் இருக்குது. மற்ற ஷேர்லாம் பிளாக்கில் இருக்குது, அதை சேல் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டில் இருக்க ஷேர் பார்த்திங்கன்னா 1,21,00,000 அதை தான் ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேட்டு தான் இருக்க மாதிரி தெரியுது. இந்த 2024 டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா 400-500 பேர் தான் ஷேர் ஹோல்டராக இருந்தாங்க, மொத்தம் ஷேர் ஹோல்டரே ப்ரொமோட்டர்லாம் சேர்த்து. இப்பவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000-15,000 ஷேர் ஹோல்டர் வந்திருக்காங்க. காரணம் வந்து நிறைய பேர் புதுசாக அதில் போய் வாங்கியிருக்காங்கிறது தெரியுது. இது பம்ப் அண்ட் டப்பாங்கிறது கடைசியில் சொல்லிடுறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கோட பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 60% இருக்குது. ஸோ 60%ல் 99% வந்து எல்லாமே லாக்இன் ஷேர் தான். ஸோ அதை அவங்க சேல் பண்ணவே முடியாது. அதேமாதிரி எஃப்ஐஎஸ் வச்சுருக்காங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நம்ம சொல்லுவோம். எஃப்ஐஎஸ் வச்சுருக்காங்க, நல்ல விஷயம்னு. எஃப்ஐஎஸோட டிஏஎஸ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு கம்பெனியில் டிஏஎஸ் ஹோல்டிங் இருக்குன்னா அது ரொம்ப நல்ல கம்பெனி. அது வந்து எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்கோட டிஏஎஸ் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் பெட்டரானது. ஏன்னா அவங்க நம்ம நாட்டில் இருக்கவங்க, நம்ம நாட்டில் இருக்க ஸ்டாக் இதை பற்றிலாம் கொஞ்சம் தெளிவாக தெரியும். நம்ம எஃப்ஐஎஸில் நிறைய ஃபோர்ஜரியான எஃப்ஐஎஸும் இருப்பாங்க, டிஏஎஸ்ன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எஃப்ஐஎஸில் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த 3 கம்பெனி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் இந்த கம்பெனி வந்து இந்த டிசம்பர் 2024 தான் இந்த கம்பெனியில் வந்து ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிஸ்லாம் எல்லாமே எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா இபிசு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு. இவங்களோட அட்ரஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அட்ரஸ் வந்து டவர் பி லெவல் ஏ எபினேசர் மொரிசியஸ். ஸோ நினச்சா இவங்க மொரிசியஸில் தான் இருப்பாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியும். இந்த மாதிரி கம்பெனியோட எஃப்ஐஎஸ் எல்லாமே பெரும்பாலும் மொரிசியஸில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கம்பெனியோட இந்த ஃபஸ்ட்டு கம்பெனி 8% வச்சுருக்காங்க, 8.5%. இவங்களோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா மொரிசியஸில் இருக்குது, அதுவும் லெவல் 7 டவர் பி. அடுத்த கம்பெனி ஈனிகோ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு. இவங்களோட அட்ரஸ் என்ன பார்த்திங்கன்னா சேம் அதே அட்ரஸ் தான், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. கொஞ்சம் ஏபிஏ மாற்றி போட்டிருக்காங்க, அதுபடி அதே அட்ரஸ் தான். அட்ரஸை முன்னாடி போட்டு ரோடை இங்கே போட்டு அட்ரஸை மாற்றி போட்டிருக்காங்க. இதுவும் மொரிசியஸ், சேம் அதே அட்ரஸ் தான். ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான், கிட்டத்தட்ட இல்லை, ஒரே அட்ரஸ் தான். அடுத்து கடைசியாக இருக்க ஸ்டாக் கம்பெனி பார்த்திங்கன்னா மினர்வா வெஞ்சர்ஸ் ஃபண்டு அப்படின்னு ஒரு கம்பெனி. இவங்க அட்ரஸ் பார்த்திங்கன்னா இவங்களும் மொரிசியஸ் தான், பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்காங்க. 11th ஃப்ளோரு ஹோட்டல் அவென்யூ, பர்மர் ஹவுஸு, சைபர் சிட்டி, இதுவும் எபினேசர் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கலாம் நீங்கள். இந்த எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 3 பேருமே ஒரே ஏரியாவில் இருக்காங்க, ஒரே பில்டிங்கில் இருக்காங்க மாதிரி தான் இருக்காங்க. ஒரே பில்டிங்கில் 2 எஃப்ஐஎஸ் வந்து ஒரே பில்டிங்கில் ஒரே ஆஃபீஸில் இருக்காங்க. ஒரே ஒரு எஃப்ஐஎஸ் மட்டும் தனியாக பக்கத்தில் இருக்காங்க. ஸோ நான் அது கூட நான் பார்த்தேன், அதுமாதிரி பப்ளிக் கையில் 1.5% தான் வச்சுருக்காங்க. அவங்க தான் இப்போ அந்த ஸ்டாக்கை வந்து மணிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதான் ரொட்டேஷனில் இருக்குது, மற்ற ஸ்டாக்கில் லாக்கில் இருக்குது. ஸோ இந்த 2 அட்ரஸ் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், 3 எஃப்ஐஎஸ் பார்த்தோம். 3 அட்ரஸும் பார்த்திங்கன்னா 2 அட்ரஸ் ஒரே அட்ரஸ், ஒரு அட்ரஸ் மட்டும் வேறு. அந்த ஒரு அட்ரஸ்க்கும் இந்த அட்ரஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். நீங்கள் நடந்து போனீங்கன்னா 3 நிமிஷத்தில் போயிடலாம். இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸ்க்கு 3 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க எல்லாமே கொஞ்சம் பேசி வச்சு, மச்சான் நான் இந்த ஸ்டாக்கை வாங்குறேன், நீயும் வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. இது என்னோட கருத்து தான். உண்மையிலே பண்ணாங்க இல்லையாங்கிறது வேறவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே ஆஃபீஸு டீ தம் அடிக்க போகிற டைமில் வந்து பேசி இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கின மாதிரி தெரியுது. எல்லாமே மொரிசியஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ என்றைக்குமே ஒரு கம்பெனியில் எஃப்ஐஎஸ் வந்து மொரிசியஸை சேர்ந்தவங்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், அது நல்ல கம்பெனியாக இல்லைங்கிறது. இதே நம்ம நிறைய எஃப்ஐஎஸ் இருக்காங்க, கோல்ட்மேன் சச், அதே மாதிரி இன்னொன்று சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர், இந்த மாதிரி கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் பார்த்து நல்ல கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கம்பெனியில் பார்க்கலாம், பெருசாக ஃபண்டமெண்டலும் ஒன்றுமே பெருசாக இல்லை. ஓரளவுக்கு இப்போ தான் ப்ராஃபிட்டே பண்ணுறாங்க. அதுவும் ஒரிஜினல் ப்ராஃபிட்டாக என்னென்னு தெரியல, இன்னமும் பணம் வரணுங்கிறாங்க. பட் இப்போதைக்கு தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி இவ்வளோக்குள்ள ஷேர் உயரத்துக்கு வாய்ப்புங்கிறது சுத்தமாக கிடையாது. அப்படி இந்த கம்பெனியில் பெருசாக ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் இந்த கம்பெனி இவ்வளோக்குள்ள உயர்ந்துகிட்டே போகுது, பெருசாக டேக்ஸும் பண்ணல. இவ்வளோத்துக்கும் இந்த கடந்த 3 குவார்ட்டராக ப்ராஃபிட் பண்ணாலும் ₹1 கூட டேக்ஸ் பே பண்ணல. நம்ம சொல்லுவோம் இந்தியா தான் அதிகமாக டேக்ஸ் வாங்குற கண்ட்ரின்னு. பட் இவங்க இந்த கண்ட்ரியில் இருந்தே இன்னும் வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணல. அதுவும் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுமாதிரி இவங்களுக்கு எதாவது டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கான்னு பார்த்தா இவங்க ரீசெண்டோட குவார்ட்டர் ரிசல்ட் ஃபைல் பண்ணாங்களா, அதில் வந்து 2 இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணதையும் சொல்லிடுறேன். அதாவது ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாசிக் ரீஜனில், அதாவது நாசிக் மகாராஷ்டிராவில் நாசிக்லேருந்து இந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. சோகாஸ் நோட்டீஸு எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 387 கோடி. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட் பண்ணதுக்கும் இவங்க பண்ணதுக்கும் 387 கோடிக்கு இவங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸே அனுப்பிச்சிருக்காங்க. அதை நாங்கள் லீகலாக வந்து ஃபேஸ் பண்ணுவோங்கிற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஒரு கேஸ் தானு பார்த்தா இன்னொரு கேஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஹாஸ் ரிசீவ்ட் 4 சோகாஸ் நோட்டீஸ்னு போட்டிருக்காங்க. அது 4ஆ இல்லை 4 ஃபோக்கஸ் நோட்டீஸா இல்லை 1 சோகாஸ் நோட்டீஸாங்கிறது தெரியல. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் வந்துருக்கு, சிஜிஎஸ்டிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து ரீஃபண்டு, இந்த இவங்க நிறைய ரீஃபண்ட் கேட்டிருப்பாங்க, அதுக்கான கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ண மாதிரி தெரியுது.
அதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 22 கோடி 23 லட்சம். ஸோ பார்த்துக்கலாம். ஒன்று 384 கோடிக்கான நோட்டீஸு, இன்னொன்று 222 கோடி. ஸோ பெரிய ப்ராஃபிட்டு பண்ணாத கம்பெனி. 70 100 கோடி 150 கோடி தான் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஜிஎஸ்டி நோட்டீஸ் இருக்குது. இது எல்லாமே லீகலாக ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு தீர்ப்பு எதுவுமே வரல. பட் இப்போதைக்கு சோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்குங்கிற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தான் பார்க்கும்போது இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் விருப்பம். அதேமாதிரி இதே பற்றி நம்ம இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கம்பெனி வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய கம்பெனி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். ஸ்ரீ ஆதிகாதிரி பிரதர்ஸ்னு ஒரு நோட்டீஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கடந்த ஒரு 8 மாதம் முன்னாடி போட்டது. போன வருஷம் டிசம்பர்லேயே அதில் செப்டம்பரில் என்னமோ போட்டோம். அந்த வீடியோ போடும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 2080 ரூபா என்னமோ இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஹையில் இருக்கும்போது அந்த வீடியோ போட்டோம். அந்த ஸ்டாக்லேயே இதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம். அந்த கம்பெனியோட கிராஃப் பார்க்கலாம். 2024 493 ரூபா இருந்தது. டிசம்பரில் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2219 ரூபாயாக உயர்ந்துச்சு. ஸோ நான் அப்போ தான் அந்த கிட்டத்தட்ட அந்த பீக்கில் இருக்கும்போது தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். அப்பவும் சொன்னேன் இப்போதைக்கு அப்பர் சர்க்கியூட்டில் போயிட்டுருக்கு. என்றைக்கு இந்த கம்பெனி ரிவர்ஸ் போகுங்கிறது தெரியாது. அது அவங்க ஆப்ரேட்டர் கையில் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் பண்ணால் அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கீழே விடும். அதால் பலத்துக்கு விடுவாங்க. ஸோ 219 ரூபா போன ஸ்டாக்கு டிசம்பரில். ஃபெப்ரவரி மாதம் 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்தில் 370 ரூபாய்க்கு வந்துட்டு. ஸோ எவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்கும் பாருங்கள். நீங்கள் 2200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 370 ரூபாங்கும் போது எவ்வளோ பெரிய லாஸில் இருந்திருப்பீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகுது. 360 ரூபா 7 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம். இப்படி இமயமலை மாதிரி அப்பப்போ மேலே போயிட்டு கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கு இது ஒன்று தான் இருக்குன்னா இன்னொரு ஸ்டாக் இருக்குது. அது கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்கு. SEL மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியும் பார்த்துக்கலாம். 2021 நவம்பரில் 9 ரூபா தான் இருந்துச்சு. அதே ஏப்ரலில் 2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்தில் 3-4 மாதத்தில் 1698 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ பார்த்துக்கலாம். ஒரு கம்பெனி இந்த அளவுக்கு உயருதுன்னா அந்த கம்பெனியில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் TCS, டாடா மோட்டர் இவ்வளோ பெரிய கம்பெனி, பெரிய ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி கூட இந்த அளவுக்கு ரிட்டர்ன் தராது. ஸோ இது எல்லாமே பம்ப் அண்ட் டம்ப்க்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ். இதெல்லாம் ஆப்ரேட்டர் கையில் உள்ள கம்பெனிஸ். ஸோ அந்த 1698 ரூபாலேருந்து திரும்ப மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா இப்போ 30 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் 1600 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 30 ரூபா இருக்கும் உங்கள் கையில். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வருதுன்னா இதெல்லாம் ஆப்ரேட்டர் வந்து கேம் ஆடக்கூடிய ஸ்டாக்கு. அதான் அப்பர் சர்க்கியூட் போயிட்டுருக்கோம். என்றைக்கா ஒரு நாள் லோவர் சர்க்கியூட்னு ஆகும். லோவர் சர்க்கியூட் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 15 லோவர் சர்க்கியூட் நீங்கள் விற்கவே முடியாது. ஏன்னா யாரும் வாங்கவே மாட்டாங்க. லோவர் சர்க்கியூட்லேயே தான் போவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாட்டினது இங்கே ப்ராஃபிட் வந்தது எல்லாமே லாஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். மற்றபடி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்ல. அதை ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறதா விற்கிறதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இல்லை அவங்க சிபிஎஸ்சி அட்வைஸ் கேட்டு முடிவிடுங்க. இந்த காலையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி இப்போ கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டு 80 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்க வந்து இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க கரண்ட் NAV என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. கரண்ட் NAV பார்த்தீங்கன்னா 65 ரூபா. ஸ்டாக் ட்ரேட் ஆகுது 80 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ட்ரஸ்ட்டு. பட் 65 ரூபா தான் எங்களுக்கு தான் ஆக்சுவலி வேல்யூவாக இருக்குது கரண்ட் சினாரியோவில். ஏன்னா இவங்க அசெட்டில் லைபிலிட்டை மைனஸ் பண்ணி அந்த மீதி இருக்க பணத்தை மொத்த அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்டில் டிவைட் பண்ணோம்னா 65 ரூபா 58 பைசாங்கிறது வருது. ஸோ இவங்களோட NAVங்கிறது இப்போதைக்கு மார்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜூனை பொறுத்த வரைக்கும் 65 ரூபா. பட் ஸ்டாக் வந்து 80 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுமாதிரி சில நண்பர் ஒரு கேட்டிருந்தாரு, இது மாதிரி இந்த கம்பெனியில் வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்களா, எனக்கு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் நான் இந்த 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட்டு. அது பேமெண்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு என் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 11 ஆகஸ்ட் முன்னாடி அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இல்லையான்னு பாருங்கள். அதுமாதிரி 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல 1 ரூபா உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஒரு TDSம் பிடிக்கல இந்த வாட்டி. எனக்கு இது வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுத்தாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலும் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த TDSம் பிடிக்கல. 1 ரூபா முழுசாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிங்களோ அவ்வளோ ஸ்டாக்கு 13ஆம் தேதி வந்திருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபுல்லாக செட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்து 2-3 நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இது மாதிரி இந்த ஊஜாஸ்னு நேற்று ஒரு கம்பெனி போட்டிருந்தோம் போனஸ் தர போகிறதான்னு. அந்த கம்பெனியை வந்து நாங்கள் தேடி பார்க்க கிடைக்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட்லேயே வர மாட்டாங்க. அந்த கம்பெனி ட்ரேட் ஆகலையா இல்லை அன்லிஸ்டட் ஷேரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து நல்லவெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் காட்டலை. நானும் தேடி பார்த்தேன். அது நம்ம ப்ரோக்கர் ஆப்பில் போய் தேடிங்கன்னா அந்த ஸ்டாக் வரவே வராது. அது வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஸ்டாக் வந்து அவ்வளோக்குள்ள ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக்லாம் கிடையாது. மோசமான ஸ்டாக் தான். நேற்று நான் வீடியோவில் சொன்னேன். ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு அந்த ஸ்டாக் ஒரு பெனிஃபிட்டு. ஏன்னா போனஸ் தர போகிறாங்கிறது ஒரு நல்ல செய்தி. மற்றபடி இந்த புதுசாக இன்டர் பண்ணதுக்குலாம் அந்த எந்த ஒரு ஸ்டாக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு அது ஒரு செய்தி. ஸோ அந்த ஸ்டாக் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து வாரத்துக்கு ஒரு தான் ட்ரேட் ஆகுது. அது பெரிய அடிஷ்னல் மெஷரில் இருக்குது, சர்வேலன்ஸ் மெஷரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் ட்ரேட் ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டாது. வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை ட்ரேட் ஆகும். மேபி திங்கக்கிழமை நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் காட்ட வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் உங்கள் அக்கௌண்ட்டில் காட்டாது. காரணம் வந்து அது வாரத்துக்கு ஒரு தான் ட்ரேட் ஆகுது. அதுமாதிரி ஃபண்டமெண்டல் சூப்பராக இல்லை அந்த ஸ்டாக்கில். அவங்க ஒன்லி என்னென்னா ப்ரொமோட்டர் கையில் தான் பெரும்பாலும் ஸ்டாக் வச்சுருக்காங்க.
அந்த மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கை மீட் பண்ணதுக்காண்டி போனஸ் கொடுக்க தான் சொல்லியிருக்காங்க அந்த கம்பெனி. ஸோ இன்றைக்கி அந்த காலனி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல, இருந்தால் மிக மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காலனியில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பட் மேற்கொண்டு நியூஸ் நிறைய இல்லை, அதனால் ரொம்ப நாளாக ஆகும் சந்திக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து வேதாந்தா நியூஸ் இருந்தது, அதனால் வீடியோ போட்டேன். மேபி நாளைக்கு நியூஸ் இருந்தால் போடுவேன், இல்லைன்னா 2-3 நாள் கழிச்சு தான் வீடியோ வரும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலனியில் திரும்பவும் உங்களோட தடவை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.